கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, 21 நடக்கிற இந்த கேரட் சர்வீஸ் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அநேகர் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் ராஜா. அந்த வருகிற மக்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறோமோ அவர்கள் கர்த்தாவே தடையில்லாமல் இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. இயேசுவாவை துதிக்கிற எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க கர்த்தாவே. பலவீனமாய் இருக்கிறவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்க மாற்றி பலப்படுத்துங்க ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஏசப்பா. தொழில் செய்யறவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. அன்றைய காலேஜுக்கு கர்த்தாவே, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எந்த விதமான வியாதிகள் பலவீனங்கள் வராதபடி தாப்பனை நீ பாதுகாக்க முடியாது நீங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. விசேஷமாக வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் தருகிற கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கணும் கர்த்தாவே. வாலிப பிராயத்திலே கர்த்தாவே தங்களை காத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ராஜா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தான் என்ற வார்த்தை கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே வேத வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள நீங்க உதவி செஞ்சாங்க ஜெபிக்கிற ராஜா. அன்றே இல்லை கர்த்தாவே ராஜா. எனக்கு ஜெபிக்கிற குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா, நீங்க கர்த்தாவே மனமிறங்கி குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த ஆண்டிலே இந்த நற்செய்தியை நாங்கள் கேள்விப்பட நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. மந்தை பெருகிறது போல மனிதனை பெருக செய்வேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ராஜா கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. திருமண தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டு கர்த்தாவே ஏற்ற துணை நீங்க கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எந்த தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, திருமண வயதை கடந்து கர்த்தாவே திருமணம் ஆகாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க ராஜா. அவர்களுக்கெல்லாம் நீங்க இறங்கி கர்த்தாவே பெற்றோருடைய துயரத்தின் துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. சுக பிரசவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. பெற செய்கிறவராக நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்ல தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி சுக பிரசவத்தை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, சுயமாய் இருக்கிற வர தடைப்பட்ட ஜெயராணிக்காவோடு ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு இருக்கிற இந்த ஜரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பா. பரிபூர்ண ஆரோக்கியத்தினை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. சளியிலிருந்து கர்த்தாவே அவர்களுக்கு இருமலிருந்து விடுதலை கொடுக்க ராஜா. அடுத்த வாரத்திலே அவர்கள் இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டு உங்களுக்கு சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, இந்த பகுதி மக்களுக்காக நீங்க ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டு இந்த பகுதியில் ஒரு சமாதானத்தை நீங்க கட்டெடுக்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிப்பை கட்டெடுக்க ராஜா. சந்தோஷத்தை கட்டெடுக்க கர்த்தாவே. அவர்கள் கையிட்டு செய்யற வேலைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். போகிற வருஷம் இந்த பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துங்க ராஜா. இது எங்களுக்கு தந்த நல்ல மழைக்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. சோதரம் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்கள் சீக்கிரமாக இயற்கை நிலைக்கு மாறி கர்த்தாவே எல்லா கஷ்டங்களும் மாறி அவர்கள் சந்தோஷமாக தங்களுடைய இல்லங்களிலே குடியிருக்க முடியாத நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரண தொகை எல்லாம் கர்த்தாவே ராஜா அவர்களுக்கு சரியாக போய் சேர நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, புத்தாண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக நீங்க எங்களுக்கு மாற்றித்தாங்க ராஜா. அன்றைய இந்த ஆண்டிலே நாங்கள் கண்ட கர்த்தாவே சிறுமைகள் எல்லாத்தையும் நீங்க மாற்றி கர்த்தாவே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் புத்தாண்டில் எங்களை மகிழ்ச்சியாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். துதி கனவை எல்லாம் செலுத்துகிற ராஜா. இந்த நாளின் செய்தியை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாங்க ராஜா. இந்த முதல் வாரத்துல கர்த்தாவே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் ராஜா. அதை நாங்கள் கேட்டு அதுபடி நடந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. ஆண்டவரே, துதி ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா. துதி ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. ஆவியானவர் இறங்க வேண்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அபிஷேகிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அறிவிப்பு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வியாதியஸ்தர்களுக்கான விசேஷ ஆராதனை உண்டு. உங்களுக்கு தெரிந்தவங்க, வியாதி இருக்கிறவங்க, விடுதலையாக முடியாமல் இருக்கிறவங்க கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இந்த 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கேண்டல் சர்வீஸ் நம்ம வச்சிருக்கிறோம். நீங்கள் குடும்பமாய் பாடல்களை படிக்கலாம், தனியாகவும் என்ன செய்யலாம், பாடல்களை படிக்கலாம். ஒரு நல்ல ட்ராமா உண்டு, ஒரு நல்ல டான்ஸ் உண்டு. அதற்கான ஏற்பாடுகள்லாம் மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ் நாங்கள் வரணும்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு இடத்துல இருக்கும், பக்கத்து இடத்துல இருக்குன்னா நம்ம யாருக்கும் இடத்துல என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அதுக்கு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது. வந்து உங்கள் குடும்பங்களில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லி ஜெபம் போகலாம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இப்போ நாம் புதிய ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்களையும் வெளியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நாங்கள் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நாளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே, நீங்க எங்க கூட இருந்து நாங்கள் துதிக்கிறதை கேட்டு நீங்க சந்தோஷப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துதிக்கிறத ஆண்டவர் பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு நம்மளை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? துதியில நிறைய துதிக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம இன்னும் பழைய சண்டையிலே சொல்லிட்டு இருக்கோம், துதித்தால் எரிகோ கொண்டு என்ன செஞ்சிடும்? இடித்து விடுவோம், இடித்து விடுவோம், இடித்து விடுவோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை ஏற்றுள்ளது. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை ஏற்றுள்ளது. இந்த ஜெபத்துல சொன்ன மாதிரி இந்த 11ஆம் மாசம் வரைக்கும் நடக்காத காரியத்தை ஒருவராய் இருந்து பெரிய அதிசயங்களை செய்து இந்த காரியங்களை முடித்து வைக்க போகிற கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி நம்ம இயேசு நாமத்தை பயன்படுத்துவோம். இந்த பாடல் காலிலே 2வது பாடல், தேவரே சகலமும் செய்ய வல்லவர். Hallelujah.
தலையை நசுக்கிடுமே, சாத்தானை என்றும் ஜெயித்திடுமே. ஜெயம் தரும் தேவனை சிங்கத்தின் மேலே நடத்திடுமே. சர்ப்பத்தின் தலையை சத்தமா ஜெயித்திடுமே. ஜெயம் தரும் தேவனை துதித்திடுமே. தேவனின் சகலம் செய்ய வல்லவர். தேவனின் உமக்கான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வதை நடப்பவர் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வதை நடப்பவர் யார்? தேவனின் சகலமும் செய்ய வல்லவர். தேவனின் உமக்கான தேவன் யார்? பிரியமானவர்களே, நம்ம இதுல ஒரு ஸ்டான்ஸா படிச்சோம். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கிலேயே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் மனசுல ரொம்ப பாரத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? மன பாரங்கள் எல்லாம் ஆண்டவற்றை கொட்டினாதான் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை என்ன செய்வார் சொல்வார். நான் சொன்னாதான் கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நாங்க சொன்னாதான் இயேசுக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் பிள்ளை நம்மள கேட்கறான்னு என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. 12 மணி ஆனா பிள்ளைகளுக்கு பசிக்கு அப்படின்னு தெரியும், சாப்பாடு கொடுக்கணும் தெரியும். ஆனா பிள்ளைகள் பசிக்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஆசையோடு என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்களாம். இல்லாட்டி சோறக்கூடிய சோறுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா அது ஒரு அன்பு என்ன செய்யாது இருக்காது. பிள்ளைங்க பசியோட கேட்கும் போது, தாகத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் அதை கொடுப்பாரு. அதே மாதிரிதான் அந்த அந்த ஸ்டான்ஸ் சொல்லுது, தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவருமே இங்கிலே. அந்த அந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு அன்புக்கும் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி, அது குழந்தை உண்டாயி குழந்தை தக்கிறதுக்காக வந்து கிடந்தது. அது இந்த ரூம்ல போகவா அந்த ரூம் போகவா சுத்தி வந்துச்சு. ஒரு நாள் நாங்க வெளியே நேரத்துல அது ராஜா ரூம்ல போய் ஒரு அட்டைப்பட்டிக்குங்க நல்லா துணிலாம் போட்டு ஜாம்பு படுத்து கிடந்துச்சு. ஏன்னா திடீர்னு சத்தம் கேட்டு பார்த்தா கட்டிக்கலாம் தேடி பார்த்தா அட்டைப்பட்டிக்குள்ள வந்து டெலிவரி ஆகிட்டுது. சரின்னு சொல்லி அதை எடுத்து கொஞ்சம் வெளியே சேஃப்டியா வச்சு திரும்பி அது ரொம்ப குளிர் மழையா இருக்குன்னு சொல்லி என் வீட்டு பக்கத்துல வச்சு எடுத்து போட்டா ஒரு நாள் மத்தியானம் வீட்டுல உட்காந்துருக்கேன். நைஸா அந்த தாய் பூனை வந்து அந்த கேபிள் டிவி பாக்ஸ் மேல மூடி வச்சிருந்த ஒரு வெல்வெட் துணியை நைஸா பார்த்து செல்ஃப்ல எடுத்துட்டு போய் பூனை குட்டிகளை மூடி போட்டு இருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு வரதுக்குள்ள வேற ஒரு பெரிய பூனை வந்து 4 குட்டிகள் சொல்லிடுச்சு. எங்களுக்குலாம் வேதனை தாங்க முடியல. 2 குட்டி செல்ஃபி கீழே கிடக்கு, 2 குட்டி அங்க கிடக்கு, துணிலாம் இழுத்து போட்டுருக்கு. வேதனை தாங்க முடியாம இருந்தோம். ஆனா அந்த தாய் பூனை இவன் எங்க போனாலும் பின்னாடி அம்மாண்டு போகுது. அங்க இருக்குதா அந்த குட்டிகள், இங்க இருக்குதா செல்ஃப பாக்குது, இங்க பாக்குது, அங்க பாக்குது. நான் போனா வருது, ராஜா போனா வருது. எப்படியாவது இந்த குட்டிகளை பாக்குறாரு. கண்ணு கண்ணீரா வருது. இதனால வேதனை தாங்க முடியல. நான் அதை அவளுக்கு கேட்க கூட தண்ணி ஊற்றி போட்டேன். ராஜா பின்னாடி போட்டது தண்ணி எடுத்துட்டு வந்து செத்து போன இந்த குட்டிகளை பார்த்து ஒரு 4 குட்டிகளை அப்படியே நாக்க வச்சு நக்கி அது மேலேயே ஒரு நாள் ஃபுல்லா குட்டிகள் மேலே படுத்து கிடந்தது. எவ்வளவு பாசம் பாருங்க. அந்த அந்த பூனைக்கு இருக்கிற ஒரு பாசம் கூட உண்மையிலே சொல்றேன். என் வயிறு போக பின்னாடியே அம்மானுக்கு கொஞ்சே பார்ப்போம், எங்கேயா நம்ம ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு பாசம். ஒரு மிருகத்துக்கு அவ்வளவு குட்டிகள் மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னா நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குங்க. அவர்தான் சொல்றாரு, என் பிள்ளைகள் மேல எனக்கு பாசம் இருக்கு. உன் வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நான் என்ன செய்வேன், கண்டிப்பா உடைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. அவர் உடைக்க போறாரு.
அதை தடுப்பதற்கு எவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உடைக்க போகிறார், அதை தடுப்பதற்கு எவருமே இல்லை. நல்லா ஸ்பீடா கைவிட்டு தண்ணி படிக்க போகிறார். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கிலே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைக்க போறாரு. ஆண்டவர் உடைக்க போகிற தடைகளை அதை தடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. இந்த இடத்துல யாருமே இல்லை. உடைக்கிற இயேசு மாத்திரமே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆல் ஷவுட் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கைகளை தட்டி உற்சாகமாக கொள்கிறோம். தடைகள் சிங்கத்தின் மேலே நமக்கு உப்பான தேவன் இல்லை. அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமையினால இந்த சிங்கத்தின் மேல் நடக்கிறீங்க. சர்ப்பத்தின் தலையை நசுக்குவீங்க. சாத்தானையே ஜெயிப்பீங்க. அந்த தேவன் சிங்கத்தின் மேலே சிங்கத்தின் மேல் உற்சாகமா இருக்கிறார். இதோடு சேர்த்து எங்க சத்தத்தோட உங்க சத்தத்தை பேசுறாரு நினைப்போம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுமே, ஜெயக்காரம் தேவனை துதித்திடுமே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். நான் சிங்கத்தின் மேல நடப்பேன். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது? சர்ப்பத்தின் தலையை நான் நசுக்குவேன். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது? தைரியம் இருக்கவங்க கைகளை தூக்குங்களேன். நான் சிங்கத்தின் மேல நடக்க போறேன். சாத்தான் தலையை நான் நசுக்க போகிறேன். அந்த சிங்க கபிகளே நான் போய் விழுந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சுலோவா படிக்க போறோம் இல்ல, பஸ் இப்பதான் புறப்பட்டு இருக்கு. போக போக செங்கல்பட தாண்டோன்னு ஸ்பீடா என்ன செய்யும் போகும். நீ கூட சேர்ந்து நீங்க படிக்க போறீங்க. சிங்கத்தின் மேலே நடந்துடுவேன், சர்ப்பத்தின் தலையை நசுக்கிடுவேன். சிங்கத்தின் மேலே அப்படி இல்லை, சிங்கத்தின் மேலே நடந்துடுவேன். அப்படி கொஞ்சம் ஸ்பீடா கைகளை தட்டி சந்தோஷமா என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆசை? எக்ஸ்பிரஸா போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை? ரைட். சிரிச்ச முகமா படிக்க போகிறோம். எப்பவுமே சொல்ல தேவனை துதிப்பது எப்படி துதிக்கணும்? சந்தோஷமா என்ன செய்யணும் துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலே நடத்திடுவே, சர்ப்பத்தின் தலையை நசுக்கிடுவே. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவே, ஜெயத்தரும் தேவனை துதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடத்திடுவே, சர்ப்பத்தின் தலையை நசுக்கிடுவே. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவே, ஜெயத்தரும் தேவனை துதித்திடுவே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்?
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நீங்க கர்த்தரை தேடி இருக்கிறீங்க. சிங்கக்குட்டிகளுக்கு கூட பட்டினி கிடக்கலாம். ஆனா கர்த்தரை தேடின உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் குறையப்படாது. நாம் செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். செய்திக்காக நான் ஸ்மைலை ஜெபிக்கிறேன். స్తోత్రం రాజా, మీకు స్తోత్రం తండ్రి. నన్ను వేడికాగా ఒక నటి శక్తిగా రాజా அப்பா இவ்வளவு நேரம் அப்பா உண்மை துதித்தது பாடல்களை கேட்டுக்கொண்டே ராஜா, துதிகளை ஏற்றுக்கொண்டதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்போ இந்த செய்தி வேலைக்காக நான் கடந்து வந்து வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரும் அப்பா எந்த நோக்கத்துக்காக வந்தார்கள் தகப்பனே, ஆறுதலான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய தகப்பனே. இன்றைய மன்னாவினாலே எங்களை நிரப்புங்க ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கு. என் வாழ்க்கையில் அப்பா நம்முடைய சத்தியத்துக்கு வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா இதோ செய்தியை நாங்கள் கேட்கறது மாத்திரம் அல்லாமல் அப்பா அதன்படி நடக்கவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களோட கூட இருந்து வழிநடத்துங்க அப்பா. செய்தியை நேரத்தை விரிவுரை நேரத்தை அப்படி கர்த்தர் கொடுக்கிறோம். நீங்களே பொருட்படுத்திக் கொடுங்க, அப்படி நடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தேவத்தின் சொன்ன பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயலலிதா கேயர்னு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நல்லா சிரிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது கர்த்தரை துதிக்கும் போது நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். துக்கத்தோட ஆண்டவரை துதிச்சேன், துக்கத்தோட தான் என்னை செய்ய போறேன். துக்கத்தை ஆண்டவனுக்கு கொடுத்துட்டீங்களா இல்லையா? கொடுத்துட்டோன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப உங்க துக்கத்தை ஆண்டவர் மாற்றி போய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு இந்த 12ஆம் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்க. நான் சுருக்கமா சொல்லி டைம் முடிச்சிருவேன். 138ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 11 மாசம் வரைக்கும் எனக்காக யாருமே எதுவுமே செய்து முடிக்கல. நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிச்சிருங்க. 11 மாசம் வரைக்கும் எனக்காக யாரும் எதையுமே செய்து முடிக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. பெரியவங்களுக்கு சொல்றாரு, வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, தாய்மாருக்கும் சொல்றாரு. நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை மனுஷன் உங்களுக்கு முடிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாத வாக்குத்தத்தமே கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க அதை எப்படி சொல்லணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை இது உண்மையிலே நடக்குமா? முன்னாடி இருந்து ஒரு மைக்கில் சொல்லிட்டு இருக்காரு, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது நடக்குமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லியிருந்து பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை
உள்ளது. உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா அப்படின்னு கேட்டா பைபிள் சொல்லுது இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலும் என்ன செய்வாராம், விலக்கி காப்பாராம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே என்ன செய்கிறதா, நடக்கிறதா. அவர் உண்மை விரும்புகிற கடவுள். வேதம் சொல்கிறது இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. அப்போ கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என்னென்ன காரியத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த வார்த்தை நீங்க அந்த ஜெப குறிப்பை நீங்க ஆண்டவரிடம் சொல்லி, கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக இதை செய்து முடிக்க போகிறேன். அப்ப இதுவரைக்கும் பெண்டிங்கா இருக்கிற காரியங்கள் எல்லாமே என்ன செய்ய போகிறது, இந்த 31ஆம் தேதிக்குள்ள முடிந்து 31ஆம் தேதி ஜனவரி 1 நீங்க கால் எடுத்து வைக்கும் பொழுது நீங்க சாட்சியை இங்க வந்து சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து வைத்தார். ஆமென். குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாங்க பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார், ஒன்று சேர்த்தார். எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காத நல்ல காரியங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம், ஈவுகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். என் நிலத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு, என் சொத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு, என் கடன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எல்லா காரியங்களையும் முடித்து வைக்க வல்லவர் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் உண்டோ? தேவனால் செய்ய முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிறாரோ செய்கிறவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் எல்லா காரியம் உங்களுக்கு செய்து முடிக்கிறபடினால யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 16:20. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க இப்ப அழுது புலம்பிட்டு இருக்கீங்க, துக்கமா தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் துக்கமா இருக்கிறீங்க. உங்க மனசு நிறைய காரியங்களுக்காக அழுது என்ன செய்து கொண்டிருக்கிறதா, புலம்பிக் கொண்டிருக்கிறதா. காய்கறி வாங்க போனாலும் புலம்பல் தான், அரிசி வாங்க போனாலும் புலம்பல் தான், ஆஸ்பத்திரிக்கு போனாலும் புலம்பல் தான், வீட்டுல இருந்தாலும் புலம்பல் தான். ஒரே புலம்பலா தான் இருக்குது. பைபிள் சொல்லுது, நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கீங்க, அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறீங்க. இப்போ சங்கீதம் 30 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக என்ன செய்வீர், மாற்றுவீர். இயேசுவானவர் சொல்றாரு, நீங்க அழுது புலம்புறீங்க, இப்ப நீங்க ரொம்ப துக்கமா தான் இருக்கிறீங்க. அநேக காரியங்களை நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க அந்த விடுதலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தினால நீ துக்கப்பட்டு இருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கீங்களோ, இதுவரைக்கும் எனக்கு கடவுள் அதை செய்து முடிக்கலையே, கடவுள் சொல்லல, இயேசு எனக்கு செய்து முடிக்கலையே, மெய்யான தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம், உன்னதமான தெய்வம், உயர்ந்த தெய்வம் எனக்காக செய்து முடிப்பாரா? ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்ற வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால உன் துக்கம் சந்தோஷமா என்ன செய்ய போகிறது, மாற போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னென்ன காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் உண்டாக போவதுனா, ரோமருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அல்லேலூயா. சத்தனையோட அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவத்தில் இருந்து நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, விடுதலையாக்க போறீங்க. அதனால உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்ய போகிறது, மாற போகிறது. பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையாகிறது பெரிய கஷ்டம். நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜ்ல உள்ள சேர்ந்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன செஞ்சேன், சில தவறான பாவத்துல விழுந்தேன்.
அது அந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பாவம் உங்களை தொடர்ந்து என்ன செய்யுமா? பிடிக்கும். பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யும்? சாகும். நான் சாகருக்கு முன்னாடி பாவத்திற்கு அடிமையா இருக்கும் போது எங்க குடும்பமே துக்கத்துல தான் என்ன செய்தது இருந்தது. என் பையன் இருக்கா, என் பொண்ணு இருக்கா, என் கூட உட்காந்து சாப்பிட கூட அவங்களுக்கு என்ன செய்யிருக்காது, இஷ்டம் இருக்காது. ஏன்னா அந்த பாவத்தினுடைய நாத்தம் அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். நிறைய சாட்சிகள் நேரத்தில் இருக்காங்க, நான் எப்படிப்பட்டவங்கிறது சொல்றேன். ஆனா என்னைக்கு அந்த அடிமையான பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆனனோ, என்னைக்கு நான் விடுதலை செய்யப்பட்டனோ, அன்னைக்குல இருந்து ஆண்டவர் எங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. பாவத்தை செய்கிறவன் அந்த பாவத்துக்கு எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் பைபிள் சொல்லுது. ஆனா இந்த மரணத்துக்கு நான் போய் விடாதபடி ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து என்ன செய்தார்? விடுதலையாக்கி சாக வேண்டிய என்னை ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லிருந்து பாருங்க. எசேக்கியேல் 16:6 என்ன சொல்லுகிறது பாருங்க சீக்கிரமா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்தீங்களா? நான் உன் அருகே கடந்து போகும் பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? நீ பாவம் செஞ்சு ரோட்ல விழுந்து கிடக்கிற, அங்கங்க விழுந்து கிடக்கிற, ரத்தத்துல விழுந்து கிடக்கிற, ரத்தத்துல காயப்பட்டு ரத்தத்துல என்ன செய்யற? விழுந்து கிடக்கிற. இந்த இடத்துல ரத்தம் சொல்றது மண்டையில் அடிபட்டு கால் அடிபட்டு ரத்தம் இல்ல, பாவ கரைகிற ரத்தத்தை அதுக்குள்ளே என்ன செய்யற? விழுந்து கிடக்கிற. ஒரு இடத்துல ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலோ, இல்லாட்டி ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதாவது ஒரு ரத்தம் ரோட்ல, ஒரு பெருசனு கூட எடுத்துருக்கலாம், அடிப்படை ரோட்ல கிடக்கு ரத்தம் மருந்து 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல நாத்தம் என்ன செய்யும்? அடிக்கும். மனுஷன் செத்து கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும்? நாத்தம் அடிச்சிடும். எல்லாமே அப்படித்தான். நம்முடைய ரத்தம் கொஞ்ச நேரம் சின்ன வேற மாதிரி ஸ்மெல் என்ன செஞ்சிடும்? கெட்டு போன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். மற்றவர் சொல்லுகிறார், அப்படி நாற்றம் பிடித்த பாவத்தில் செத்து போய் கிடந்த உன்னை பார்த்து பாவத்திலேயே இருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிற நம்மை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, மனதிறங்கி பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மனதுருக்கம் எப்படின்னா, பாவத்தில் கிடக்கிற உன்னை தன்னுடைய ரத்தத்தினால், பாவமாகிய ரத்தத்தில் நாற்றப்படுத்தி கிடக்கிற உன்னை தன்னுடைய ரத்தத்தினால் அவர் என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் எனக்கு சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை முதலில் மன்னித்து நமக்கு ரட்சிப்பை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கமே, என் ஜனங்கள் பாவ சேற்றில கிடக்குறாங்க, பாவத்துல கிடக்குறாங்க, நாற்றம் பிடித்த பாவத்துல கிடக்குறாங்க. அது அவங்க என்ன செய்யணும்? கொஞ்ச நாள்ல சாக போறோம். பாவம் செஞ்சு என்ன செய்யறான்? சாக போறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தத்தினாலே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ பிழைத்திரு. அல்லேலூயா, நீ பிழைத்திரு. அப்போ அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆன உடனே பெரிய சந்தோஷம் நம்முடைய குடும்பங்கள்ல வந்துருது, பெரிய சமாதானம் நம்ம குடும்பங்கள்ல வந்துருது. அப்ப பிள்ளைகள் தவறான பாதையில போகும்போது, இல்லாட்டி கணவர் தவறான பாதையில போகும்போது, சில நேரங்களில் மனைவி, அநேக இடங்களில் மனைவி தவறான பாதையில போகும்போது, அந்த பாவத்துல கிடந்து அவங்க சாக போற நேரம், அதாவது சாக போற மரணம் எந்த ரூபத்திலே வரலாம். அநேக கொலைகள் தான் இந்த மரணத்துல வந்து என்ன செய்கிறது? முடிகிறது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தில் கிடக்கிற உன்னை நான் என்னுடைய ரத்தத்தினால் கழுவி நீ பிழைத்தது என்று சொன்னேன். நம்மை பிழை பூட்டுகிற ஆண்டவர். என்னைக்கு நம்ம அந்த பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆகி வர்றோமோ, அன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறார்னா, முதல்ல பாவத்திலிருந்து என்ன செய்யறார்? நம்ம விடுதலை கொடுக்கிறார். ஒரு பாடல் இருக்கிறது, சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ரெண்டுலையும் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவே
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவத்திலிருந்து நான் விடுதலையாகி என் வாயிலிருந்து இப்ப எது வருதுன்னா புது பாட்டு என்ன செய்கிறது வருது, புலம்பல் வராது. அல்லேலூயா. புலம்பலுக்கு பதிலாக தேவனை துதிக்கிற பாடல் வருகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவதாக கொலோசியருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் அடிகளார் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தாப்புல சொல்றாரு இருளின் அதிகாரத்திலிருந்து. அது என்ன இருளின் அதிகாரம்னா, இருள் என்றாலே பிசாசு என்று அர்த்தம். அப்ப பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் அநேக காரியங்கள பிசாசு சங்கிலியால என்ன செஞ்சிருப்பானா, கட்டி வச்சிருப்பான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 2000 பிசாசுகள் ஒட்டுமொத்தம் ஒரு மனுஷன் என்ன செய்தது இருந்தது. அவனுக்கு லேகியோன். அவன் அந்த கிராமத்துல சுற்றி வரான், நிர்வாணமா சுற்றி வரான். சங்கிலிகளால், உலக பிரகாரமான சங்கிலிகளால் அவனை கட்டின அந்த சங்கிலி என்ன செஞ்சிடறான், அறுத்து எரிஞ்சிடறான். நம்ம சங்கிலிகளை அறுத்தறிந்தான், சங்கிலிகளை அறுத்தறிந்தான் நம்ம வாசிக்கிறோம். உலக பிரகாரமான எந்த காரியத்தை கொண்டும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது. நீ தாய்ந்து கட்டினாலும், உன் இடுப்புல கைத்த கட்டினாலும், காலில் கருப்பகீர் கட்டினாலும், உனக்குள்ள இருக்கிற பிசாசை என்ன செய்ய முடியாது, கட்டவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவிட ஒரு வார்த்தை பிசாசின் கட்டுகளே என்ன செய்யுமா, அறுத்து எரிந்துகளை விடுதலைப்படுத்துறோம். இல்லையா? அதான் சொன்னார் இருளின் அதிகாரம். அவன் எங்க இருந்தான், வீட்டுல இருக்க முடியல, நகரத்துறதுலேயே சுடுகாட்டிலே தான் கிடக்கிறான். அப்ப பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அலைந்து திரிகிறதான வாழ்க்கையா இருக்கும். அப்ப பெற்றவங்க பாருங்க, அப்பா அம்மா சொல்ல என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கவங்க, நான் எடுத்ததுதான் எனக்கு, நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் இருக்க, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இருளின் ஆவி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அந்த இருளின் ஆவியை விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்தார், வந்தார். அதனால்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்களா, கண்டாராம். அந்த மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது இந்த வெளிச்சம் என்ன செய்தது, பிரகாசித்தது சொல்ல உதித்து சொல்லப்பட்டது. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள், மன இருளில் இருக்கிற ஜனங்கள், பிசாசுங்கிற இருளில் கட்டப்பட்ட ஜனங்கள். எதுக்கு அமாவாசை ஜெபம் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு அமாவாசை? பயங்கரமான ஒரு இருள். அந்த இருள்ல தான் அந்த இருட்டு நேரங்கள் பிசாசு என்ன செய்யறான், கிரியை செய்யறான். அந்த பிசாசை கட்டணும்னு சொல்லி அமாவாசை ஜெபம் வைக்கிறோம். நமக்கு அமாவாசை ஜெபம் வேண்டாம், பௌர்ணமி ஜெபம் வேண்டாம். எப்பெல்லாம் நீ ஜெபம் பண்றியோ அப்பெல்லாம் இருள் ஒண்ணு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற கணவருக்காக, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற மனைவிக்காக, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவரே இந்த இருளில் இருந்து நான் விடுதலை ஆகும் சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்படி இயேசு வந்தார். அல்லேலூயா. அந்த மாதிரி இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கங்களை என்ன செய்தார், ஆண்டவர் அழைத்து வந்தார் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். மூன்றாவதாக கடைசியாக வியாதிகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பதன் மூலம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, அது எல்லாம் வச்சு நீங்க ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், விடுதலை கொடுப்பதன் மூலம். ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் முடியல, எங்க போனாலும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முடித்து வைக்கப்படுகிறார். இந்த வியாதிகளுக்கு எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். அநேக ஜெப குறிப்புகளுக்கு வரும். என்ன பாத்தீங்கன்னா, ஏதாவது வியாதினால கஷ்டப்பட்டு பயங்கரமான வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கவங்க தான் டாக்டர்லாம் அப்படியே ஒண்ணு முடியாத சூழ்நிலையில அறிவும் இல்லாத எங்களுக்கு என்ன செய்யறாங்க, எப்படியோ அந்த போனவரை கான்டாக்ட் பண்ணி வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படி என்ன நம்பிக்கைன்னா, எல்லா இடத்துலயும் கைவிடப்பட்டாச்சு. இப்ப யார் தான் சுகத்தை கொடுக்க முடியும், இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும். நான் இல்லை, நான் மனிதன், நான் இல்லை,
இயேசுதான் சுகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்தார்னா அது ஊழியக்காரன் செய்யற அற்புதம் கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற இயேசு செய்கிற அற்புதம். எனக்குள் இயேசு இருந்தாதான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை என்ன செய்வார், வாய்க்கப்படுவார். இதே இயேசு உங்களுக்குள்ள இருந்தார்னா நீங்க ஜெபிக்கும் போது உங்க வியாதி ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சப்போர்ட் நமக்கு தேவையே இல்ல. அதான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவருக்கு உதவி செய்கிறவர் யாருமே தேவையில்லை. இயேசுவுக்கு உதவி செய்யறவங்க யாருமே தேவையில்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் மிகவும் சர்வ வல்லமுள்ள தேவப்படல, அவர் ரொம்ப உன்னதம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமானவர் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் படிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். ஒருவனின் குமாரத்தி வியாதி குமாரன் வியாதியா இருந்தான். தெளிவா வாசிங்க. குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் இயேசுவினிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு தலைவனுடைய ஒரு மனுஷன் ராஜ்யத்துல தேசத்துல மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற மனுஷனுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க உங்க குடும்பத்துல யாருக்காவது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதா? நீங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கீங்களா? அவன் இயேசுவினிடத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். என் மகன் எப்படி இருக்கிறான், மரணத்திற்கு ஏதுவான வியாதி அவனுக்கு இருக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்து அவனுக்கு என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்கணும். இயேசுவை அழைக்கிறான். இயேசுவை நீங்க அழைச்சீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசுவே, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஊசி போட்டாச்சு, மருந்து குடிச்சாச்சு, ஒன்றும் எனக்கு என்ன செய்யல, கேட்கல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இயேசுவே, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு விடுதலை உண்டு. ஆமென். அப்ப இயேசு நீங்க உங்க வீட்டுக்கு இல்ல, இயேசு இங்க இருக்கிற உங்களுக்குள் வந்தார் அப்படின்னாச்சுன்னா, நீங்க இயேசுவே நீங்க வந்தீங்க, யாருக்கு எனக்கு விடுதலை கொடுங்க, இப்ப நீங்க கேட்க போறீங்க. நீங்க போகும்போது விடுதலையோட போக போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கேட்க போறீங்க, விடுதலையோடு போக போறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க அப்படிதான் வந்து கேட்டான். ஆனா இயேசுவானவர் ரொம்ப தூரம் வந்திருக்கேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் குமாரன் என்ன செய்திருக்கிறான், பிழைத்திருக்கிறான், சாகல, சாவதுக்கு ஏதுவான வியாதி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, வாசித்து பாருங்க. 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க வீட்டுல யார் வியாதியா இருந்தாலும், நீங்களே இப்ப வியாதியா இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெப நேரத்துல வைக்க போறோம். ஆண்டவர் சொல்லிடுறார், நீ போகலாம், நீ போகலாம். முதல்ல உங்களுக்கு சொல்றாரு, உன் வேதனைகள் நீங்கி நீ சுகமா இருக்க போகிறார். ரெண்டாவது சொல்றாரு, நீ வீட்டுல உள்ளவங்களுக்காக யாருக்காக ஜெபண்டியோ நீ போகலாம், வியாதி அவனோடு போயிடுச்சு, அவன் பிழைத்துக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இத எதுக்கு நமக்கு சொல்லி சொன்னாரு, இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறேன். உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யும், பிழைப்பை உண்டாக்கும். அந்த வார்த்தை தான் மாம்சமானார். அந்த மாம்சமானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பானா. அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36 எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 36 நல்ல கவனிக்குமா இந்த வசனத்தை? எசேக்கியேல், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை
சொன்னேன், இதை செய்வேன். இதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் எதெல்லாம் நமக்கு செய்து முடிக்க போறாரா? கடைசியா பாழானதை எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? மீண்டும் கட்ட போகிறேன். அடுத்தது நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். பாழானதை எப்படி ஆக்க போகிறேன்? பயிர் நிலம் ஆக்க போகிறேன். அப்ப பாழானது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வயல் நிலத்தை எடுத்துடக்கூடாது. பாழா போச்சு ஏன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலர் சொன்னாங்க, என் வாழ்க்கையே பாழா என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அது ஆண்டவர் எப்படி ஆக்குறாரா? வயல்வெளியாக மாற்ற போகிறார்னா, கற்பத்தின் கனிகள், கற்பப்பை பாழா போச்சு, என் கற்பப்பை பாழா போச்சு, மாத்திரை திருத்தன்னு பாழா போச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், அது நான் கனி கொடுக்கிற வயல் நிலமாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அநேக கடன் பிரச்சனைகளை சிக்கி என் குடும்பமே பாழா என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. இல்லாட்டி என் வீடே நிர்மூலமாகி, நிர்மூலமா அழித்து கொண்டிருக்கிறது அர்த்தம். என் குடும்பமே அழித்து கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த நிர்மூலமானது நான் இப்பொழுது கட்ட போகிறேன். அதை கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரா? செய்து முடிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது யாருக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்னா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. முதல்ல வாக்குத்தத்தமா ஆண்டவர் கொடுத்ததே, உங்கள் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இன்னைக்கு போன்ல நீங்க அந்த இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நல்வார்த்தைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். நம்முடைய செய்தியுடைய தலைப்பே தான். ஆனா ஆண்டவர் காலத்தை மாத்தினாரு, நான் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப ஏக்கத்தோடும் தாக்கத்தோடும் வாஞ்சோடும் நிறைய பிரச்சனைகள் விடுதலை ஆகும் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் முதல்ல சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடைசியில் சொல்றாரு, உங்கள் குடும்பத்துக்கு இந்த நல்வார்த்தைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். நானே இதை சொன்னேன், நானே இதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அவரே செய்வார். அல்லேலூயா. மனுஷனோட பாத்தீங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி, ஆண்டவரே எனக்காக நீங்க இந்த மாசத்துல இதுவரைக்கும் நிறைவேறாத காரியங்களை, இதுவரைக்கும் முடியாத காரியங்களை எனக்கு நீங்க செய்து முடிங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க குடும்பத்துல துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். என் வியாதிகள் இருந்து விடுதலை தாங்க, என் வேதனையில இருந்து விடுதலை தாங்க, என் கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை தாங்க, என் பிரச்சனைகள் இருந்து விடுதலை தாங்க, எங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? என் குடும்பத்துல நிறைவேற்ற ஆண்டவர் சொன்ன நிச்சயமாக நான் அதை சொன்னேன், அதை நான் என்ன செய்வேன்? செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நாம் ஒப்புக் கொடுக்க போகிற ஆண்டவர்கிட்ட இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்க போகிறோம். பிரியமானவர்களே, அவரிடத்துல ஒப்புக் கொடுங்க. நீ கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்காக மாத்திரமல்ல, நமக்காக கொடுக்கப்பட்டது. நமக்காக மாத்திரமல்ல, இந்த செய்தியை வெளியிருந்து கேட்டுட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்கிற எங்கெல்லாம் நம்முடைய ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக சேர்த்து தான் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சொன்னார், நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். பாழாய் போன உங்களுடைய குடும்பத்திலே பாழானதை அவர் பயிர் நிலமாக்க போகிறார். நிர்மூலமானதை கட்ட போகிறார். உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தரப் போகிறார். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தரப் போகிறார். வியாதிகளிலிருந்து விடுதலை தரப் போகிறார். வேதனையிலிருந்து விடுதலை தரப் போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை தரப் போகிறார். இயேசுவின் இரத்தத்தால் உண்டாக்கிய ரட்சிப்பு என்னைக்கு உங்க குடும்பத்துல வந்ததோ, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ, அன்னைக்கு நீ இழந்து போனதை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோமா? ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து அப்படியே ஆண்டவருக்கு அமைதி அப்படியே ஒப்பு கொடுங்க. நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை ஒரு சில வரிகளை படிக்க போகிறோம். அந்த பாடல் படிக்கும் போதே நீங்க
நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். மனுஷன் அல்ல, மோகன் அல்ல, நான் இல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவர் கர்த்தர், அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் சந்தோஷமாய் செல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறார். நீ போகலாம், உன் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றார். நீ போகலாம், உன் குடும்பத்து பிரச்சனைகளுக்கு அங்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. முடிவு சமீபமாயிற்று. வேதம் சொல்கிறது, கர்த்தரே உங்கள் காரியங்களை முடித்து வைப்பார். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள சவாலா நாங்க சொல்றோம், நம்பிக்கையோட சொல்றோம், விசுவாசத்தோட சொல்றோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள முடிவு பெறாமல் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து போகிறார். அது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியக்குறியாக மாறப் போகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் கூடிய உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த நாமத்தினாலே சகலவிதமான நன்மைகளும் கிருபைகளும், தேவனால் அருளப்படுகிற சகல விதமான ஆரோக்கியம் ஆசீர்வாதங்களும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank
ஆசீர்வதித்து